மார்ச் மாதம் 7ஆம் தேதி நோன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ஐயா புத்தகம் 58வது அதிகாரம் 1-9 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 6-7 வசனங்கள். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையர்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தை உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளுனோம். 4 காரியங்கள் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அவிழ்ப்பதும், அறுப்பதும், அனுப்புவதும், உடைப்பதும். இவைகள் நம்மை பற்றி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்து நாம் வரும்போது அதற்கு நாம் என்ன செய்ய 7வது வசனத்தை அதை செய்ய வேண்டும் என்றால், பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும். உங்கள் உணவு நாம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது, மீதி இருக்கிறது, அந்த மாதிரி உங்கள் உணவு என்பது என்ன? வாட் இஸ் யுவர் ஃபுட்? கடவுள் உங்களுடைய உணவு. ஆண்டவருடைய அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தங்க விடவில்லா வறியோரை உங்கள் இல்லத்துக்கு அழைத்து பிரிங் டு யுவர் ஹோம். எங்கேயோ தனி ரூம்ல கொடுக்கிறோம். உங்கள் உள்ள என்பது உள்ளத்தில் இடம் கொடுக்கும். அவருடைய எதிரிகளை நாம் என்ன செய்கிறோம்? புறக்கணிக்கிறோம். மன்னிப்பும் இரக்கத்தை உள்ளத்திலே நாம் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். மன்னிப்பும் இரக்கம், பரிவும், பொறுமையும் சாந்தத்தை நாம் கொடுக்க வேண்டும். உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும். give the garment of salvation. மீட்பின் ஆடையை நாம் கொடுக்க வேண்டும். இது யாருமே இதுதான் உண்மையான இந்த மீட்பின் ஆடையை நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? திருமண ஆடை இப்படி மத்திய 22 சொன்னது போல மீட்பின் ஆடை. நாம் மீட்கப்பட்டு நாம் கடவுளுடைய அன்பையும் மனதுருக்கத்தை பெறும்போது மக்களை அந்த மீட்பின் பாதையிலே வைத்துக் கொண்டு கடவுள் விரும்புகிற நோன்பு என்னென்றால், நாம் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதென்றோ நாம் மக்களுக்கு நாம் இதை கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய மீட்பை கொடுக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே, அவருடைய இல்லத்திலே நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு மேலாக உணவாகிய கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணவாக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இயேசு சொல்வார்ல, பசித்தோரை நலன்களால் நிரப்புவோம். அந்த சமாரிய பெண் பசியோடு இருந்தால் அந்த பசி நேரத்தில் ஆண்டவர் அவளுக்கு உணவை கடவுளுடைய சித்தத்தை கொடுத்தார். கடவுளுடைய உணவாக தன்னையே அர்ப்பணித்தார். இன்னைக்கு நாமும் அர்ப்பணிக்கும் போது அதுதான் உண்மையான நோன்பு. இந்த நிலையில் உன் ஒளி விடியல் போலிலும் நலமான வாழ்வு துடிக்கும். நீதி நமக்கு முன் செல்லும். ஆண்டவருடைய மாட்சி நம்மை பின்தொடரும். நல்ல ஆண்டவரே, உண்மையான நோன்பு இதோ மற்றவர்களுக்கு கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் வெளிப்படுத்தக்கூடிய தாராள உள்ளத்தை எங்களுக்கு தாரும். இதன் வழியாக நாம் உண்மையான நோன்பை கடைபிடிக்க உதவி செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.